செம படம்டா. ச்சே, வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி படம் எடுக்க. அது என்னமா எடுத்திருக்கானுங்க. அதுவும் அந்த சட்டிக்குள்ள ஐஸ் கட்டி வைப்பான் பாத்தியா, செம்மையா இருந்துச்சு அதெல்லாம். அவ்வளோ பெரிய படத்துல உனக்கு அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இல்ல இல்ல, விடு விடு, நல்ல படம் தானே. அதை கூட விடுறா. அதுவும் இந்த கோல் கீப்பர் போஸ்ட்லன்ட்டு க்ளவுஸை கழட்டிட்டு இப்படின்னு காட்டுவான் பாரு, ஸ்வாகடா. இல்லப்பா, அதெல்லாம் விடுமாப்ல. அந்த பிரீத்தி மாதிரி ஒரு பொண்ணை உருகி உருகி லவ் பண்ணி அவளுக்காகவே வாழ்ந்து அவளை வாழ விடாம சாவடிக்கணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் என் வாழ்க்கையில வந்துட்டா ஐ எம் பினிஷ். இதோ பிரீத்தியா வந்துட்டா பாரு. ஏய், இவளை யாரா சொன்னா? இந்தாடா உனக்கு பிடிச்ச காரப்பொடி சாதம். ஓ, ஏய், எனக்கெல்லாம் பிடி சாப்பாடு இல்லையா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு குழம்பு இல்லை, ஒரு வெஞ்சனம் இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. ஏய், நேற்று அர்ஜுனடி பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? அது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனா அந்த ஹீரோ நல்லா இது ஒன்று தூக்கிட்டு வந்துருங்க. హలో డాడీ వస్తున్నాను డాడీ. சரி. என்ன நீ டெழுங்கா? ஆமா. ஆஹா, இவளையே கரெக்ட் பண்ணி அப்புறம் லவ்ன்ற பேர்ல மொத்தி இதெல்லாம் உண்மையில இருக்க லவ்ல தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணோம்னா நம்மளும் அர்ஜென்ட் ரெடி ஆயிடலாம். என்னாச்சு? இந்த பொடி சாதம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, டெய்லி தானே கொண்டு வரேன், அப்புறம் என்ன? இல்ல, இத காலம்பூரா எனக்கு நீ சமைச்சு போட ரெடினா உனக்கு காலம்பூரா சம்பாதிச்சு போட நான் ரெடியா இருக்கேன். என்ன சொல்ற? சீ போடா. ஐயோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிட்டோம் போலயே. இந்த அப்படி அர்ஜுன் ரெட்டி எங்க பாருங்க బిచ్చగాడు. பிச்சைக்காடு சொல்றா. டேய், பிச்சைக்காடுனா தெலுங்குல புருஷன் அர்த்தம்டா. ஏய், உன் வீட்டுக்கு வர போற பிச்சைக்காடு நான் தாண்டி.